மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 95. பின்பக்கம் இருக்கும் நீளமான மர ஊஞ்சலில் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்தார் சிவலிங்கம். குட் மார்னிங் பா என்றவாறே வந்தான் செல்வம். பேப்பரிலிருந்து பார்வையை நிமிர்த்தி, குட் மார்னிங் பா, வா வா என்றார் சிரித்துக்கொண்டே. அவர் அருகில் நெருக்கமாக அமர்ந்தான் செல்வம். அவன் உள்ளங்கையை பற்றி கொண்டு ஆசையாக அவனை பார்த்தார். பேப்பரில் என்னப்பா நியூஸ் என்றவாறே மற்றொரு கையால் பேப்பரை எடுத்து வைத்து பார்க்க ஆரம்பித்தான். எப்பவும் போலதான்ப்பா என்றவர் பிடித்திருந்த அவன் கையை இறுக்கிக் கொண்டார். அதை உணர்ந்தும் அதனை பெரிய விஷயமாக கண்டு கொள்ளாமல் அவரோடு இயல்பாக பேசிக்கொண்டிருந்தான் செல்வம். சிறிது நேரத்தில் காஃபியோடு வந்தார் தங்கமணி. இருவரும் அருகருகில் அமர்ந்து சந்தோஷமாக சிரித்து பேசியபடி இருப்பதை கண்களுக்குள் நிரப்பிக்கொண்டே அவனிடம் நீட்டினார். தேங்க்ஸ்மா என்றபடி அவன் வாங்கிக் கொள்ள அவர் புன்னகையோடு அங்கிருந்து நகர்ந்தார். அம்மா, என்னப்பா, வேலை இருக்கா? ரொம்ப அவசரமான வேலையெல்லாம் எதுவும் இல்லைப்பா. என்ன, ஏதாச்சும் சொல்லணுமா? இல்லைம்மா, கொஞ்ச நேரம் உட்கார சொல்லலாம்னு நினச்சேன் என்றான் தன் மற்றொரு பக்கம் காட்டி. கண்கள் விரித்து சந்தோஷமாக பார்த்தார் தங்கமணி. ஏய் தங்கம், உட்காருடி என்றார் சிவலிங்கம் அவசரமாக. அவரும் வேகமாக வந்து அமர்ந்து கொண்டார். இருவரின் உற்சாகத்தையும் கண்டவனுக்கு மனதிற்குள் குற்ற உணர்ச்சியாக இருந்தது. இத்தனை காலம் இவர்களை இப்படி காக்க வைத்து விட்டோமே, இருவரையும் புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டோமே என்று மனம் வருந்தினான். அதனை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருவரிடமும் நெடுநேரம் பேசிக்கொண்டிருந்தான். நடுஹாலில் நின்று சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள் மலர். யாரை தேடுற? அமுதா கேட்டார். மாமாவ. சிறு குறும்பு சிரிப்போடு பின்பக்கம் சுட்டி காட்டி விட்டு செல்ல அங்கே சென்றாள். ஊஞ்சலில் மூவரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பதை கண்டவள் அங்கே செல்லாமல் அப்படியே நின்று அவர்களை ரசிக்க ஆரம்பித்தாள். அப்பா, இன்னைக்கு சாயந்தரம் மலரை கூட்டிக்கிட்டு சினிமாவுக்கு போயிட்டு வரலாம்னு இருக்கேன். அதுக்கு என்னப்பா, தாராளமாக போயிட்டு வா. மேட்னி ஷோவா ஈவினிங் ஷோவா? சாயந்தரம் தாப்பா, மதியம் கொஞ்சம் வேலை இருக்கு. சரிப்பா. அம்மா, நாங்கள் வெளியிலே சாப்பிட்டு வந்துடுறோம். சரிப்பா. அப்போதுதான் சிவலிங்கத்தின் முகத்தை பார்த்தான். அது மாறியிருந்தது. என்னப்பா? அவன் கையை இறுக்கிக் கொண்டு, வீட்டுக்கே வந்துடுங்களேன்பா என்றார் மெல்லிய குரலில். ஏன்பா எப்பவும் இதுக்கு மட்டும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க? காரணம் சொல்லலாம் இல்ல? வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா எப்படிப்பா? அவர் தயங்கினார். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கப்பா, மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா எங்களுக்கு எப்படி தெரியும்? இப்பொழுது அவர் பிடித்திருந்த கை கொஞ்சமாக நடுங்கியது. என்ன ஆச்சுப்பா? இல்லை செல்வம், அப்புறம் வீட்டுக்கு வர லேட் ஆகிடும். அதை விட லேட்டாயெல்லாம் நான் வந்திருக்கேனேப்பா. அது நீ மட்டும் போகிறப்ப மலரோட வேண்டாமே செல்வம். சரிப்பா, நாங்கள் வந்துடுறோம். ஆனால் காரணம் சொன்னால் பரவாயில்ல. அவனை ஒரு மாதிரி சங்கடத்தோடு பார்த்தார். சொல்கிறேன், ஆனால் என்ன தப்பாக எடுத்துக்கக்கூடாது. அன்னைக்கு சங்கரியும் மாப்பிள்ளையும் இப்படி லேட்டாக வீட்டுக்கு வந்தப்போ தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு. அவங்க 2 பேரையும் பார்த்த நிலை இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. அதிலிருந்து அந்த மாதிரி அனுப்ப பயமாக இருக்குது செல்வம். ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது. என் தங்கச்சி வாழ்க்கையே போச்சே, எங்களால் எதுவுமே பண்ண முடியலையே. மலர் சொல்கிற எல்லாத்துக்கும் நீயும் தலையாட்டிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு உன் மாமா ஞாபகம் தான் வருது. அது ஒரு மாதிரி பயமாக இருக்குது, அதான் என்றார் தயக்கமாக. மலரின் கண்கள் கலங்கின. அப்பா சொல்கிறதும் சரிதானே கண்ணா. அவள் சொல்கிற எல்லாத்தையும் செய்யணும்னு அவசியம் இல்லைப்பா. அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கும் சில விஷயங்கள் புரியாது. ஆனால் நீ சொன்னால் புரிஞ்சுக்குவா. முக்கியமாக நீ சொன்னால் மறுபேச்சு பேசாமல் கேட்பா. அவகிட்ட எடுத்து சொல்லு. சரிம்மா என்றவன் யோசனையில் ஆழ்ந்தான். அப்போ ஒன்று பண்ணுறேன்ப்பா, மத்தியானம் செய்ய வேண்டிய வேலையை செந்தில்கிட்ட சொல்லிவிட்டு மேட்னி ஷோவுக்கே கூட்டிகிட்டு போகிறேன். படம் முடிஞ்சு அவளுக்கு ஏதாச்சும் தேவையாக இருந்தால் வாங்கி கொடுத்துட்டு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு நேரத்தோடு வந்துடுறோம். அப்போ சரிப்பா என்றார் சிவலிங்கம் சந்தோஷமாக. பார்த்தீங்களாங்க, அப்போ கூட அந்த மலர் குட்டிக்கிட்ட முடியாதுன்னு சொல்ல மாட்டானாம் என்றார் தங்கமணி கிண்டலாக. மா, சின்ன பொண்ணுமா என்றான் கொஞ்சம் தயக்கமாக. சேச்சே, நான் சும்மா உன்னை கிண்டல் பண்ணேன்ப்பா என்றார் தங்கமணி சிரித்து கொண்டே. அவனும் சிரித்துவிட்டு, நானும் பல விஷயங்களில் அவளுக்கு நோ சொல்லியிருக்கேம்மா. அவள் அதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு வெளியில் புலம்ப மாட்டா. அதனால தான் உங்களுக்கு தெரியல, அவ்வளோதான் என்றான். விடு செல்வம், நீயாச்சு அவளாச்சு, நாங்கள் குறுக்க வரமாட்டோம். எதையும் தெரியாமல் புரியாமல் செய்ய நீ என்ன சின்ன பையனா? நீ பார்த்துக்குவேன்னு தெரியும் என்றார் சிவலிங்கம். சரிப்பா, நான் போகவா
இன்னைக்கு சூர்யாவுக்கு வர ஸ்கூல் இருக்குது. அமுதா தனியாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிருப்பா. இந்த மலர் பொண்ணு பார்த்தா அவளும் போயிடுவா வேலை செய்ய கூட. கொஞ்ச நேரம் சும்மா உட்காருனாலும் கேட்க மாட்டா. சரிம்மா, நீங்கள் போங்க. அவர் எழ தயாரானதை கண்டு அவர்களிடம் வேகமாக சென்றாள் மலர். என்ன நடக்குதுங்க என்றாள் கோபமாக முகத்தை வைத்துக்கொண்டு. இங்கே யாருமே நடக்கலடி, எல்லாருமே உட்காந்துக்கிட்டு தான் இருக்கோம். அடேங்கப்பா, ஜோக்கு சூப்பராக இருக்கு. நாளைக்கு ஞாபகப்படுத்த சிரிக்கிறேன். இப்போ மாமா பக்கத்தில் இருந்து நகரு, நான் உட்காரணும். அதெல்லாம் அப்புறமா நீ உட்காந்துக்கலாம், இப்போ நாங்கள் தான் உட்காருவோம். அங்கே இருந்து செல்லும் யோசனையை விட்டு விட்டு மகனோடு இன்னும் நெருங்கி அமர்ந்தார் தங்கமணி. ரொம்ப பண்ணுற அத்தனி. மாமா, முதல்ல இவங்க 2 பேரையும் நகர்ந்து உட்கார சொல்லு, நான் உட்காரணும் என்றாள் செல்வத்திடம். முடியாது என்று தங்கமணி பிடிவாதமாக கூற சிவலிங்கம் எழ முனைந்தார். செல்வம் அவர் கையை அழுத்தி கொண்டதில் அப்படியே இருந்து விட்டார். மாமா, இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? செல்வமோ சிரித்தான். போ மாமா, வர வர நான் சொல்கிற எதையுமே நீ கேட்க மாட்டேன்ற என்ற காலை தரையில் செல்லமாக உதைத்து சினுங்கிவிட்டு சென்றாள். அவள் சென்றதும் சத்தமாக சிரித்தார் தங்கமணி. என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? அவ கோபமாக போயிட்டா என்று சற்று பதட்டமாக கூறினார் சிவலிங்கம். செல்வம் அவரை அமைதியாக பார்க்க, என்னங்க நீங்கள், அவள் வேணும்னே விளையாட்டுக்கு பண்ணுறா, இது கூட புரியலையா? நாம் எழுந்திருந்தாதான் உண்மையாகவே கோவப்பட்டிருப்பா என்று விட்டு எழுந்து சென்று விட்டார் தங்கமணி. ஏனோ சிவலிங்கத்தின் முகம் சமாதானம் ஆகவே இல்லை. அதை பார்த்து செல்வத்திற்கு வருத்தமாக இருந்தது. என்னப்பா, ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? நான் ஒன்று சொல்லவா? மலர் ரொம்ப மெச்சூர்டான பொண்ணு தான். ஆனால் என் விஷயத்தில் மட்டும் குழந்தையா நினச்சி பாருங்க, அவள் செய்கிறது எல்லாமே புரியும். விடுங்கப்பா, அவளுக்கு உங்கள் மேலே சின்ன வருத்தம், அவ்வளோதான். சீக்கிரம் சரியாகிடும். நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, சரியா? ம் என்றார் சிறு புன்னகையோடு. சரி, நீ போய் குளி என்று விட்டு எழுந்து கொண்டார். நீங்கள் போங்கப்பா, நான் கொஞ்ச நேரம் கழித்து போகிறேன். மலர் திரும்பவும் இங்கே வருவா. சின்ன சிரிப்போடு சொல்லிவிட்டு மீண்டும் பேப்பரை படிக்கத் தொடங்கினான். கண்கள் சுருக்கி ஒரு முறை பார்த்து விட்டு சென்றவர் சிறிது தூரத்தில் நின்று விட்டார். அவருக்கு மலரின் கொலுசொலி கேட்டது. திரும்பி பார்க்க வேகமாக வந்து அவன் மடியிலேயே ஏறி அமர்ந்தாள். அவருக்கு ஒரு நொடி திக்கென்று ஆனது. எதுக்கு இப்படி பண்ணுறா? அதுவும் ஊஞ்சல்ல. கீழே விழுந்து தொலைச்சா என்ன ஆகுறது? ஒரு உயிரா இருக்கு, 2ஆ இருக்கும் என்ற பயம் இருக்கா இவளுக்கு? மனதிற்குள் அவளை திட்டத் தொடங்கினார். செல்வமோ அவளை லாவகமாக மடியில் அமர்த்தியிருந்தான். அந்த நொடி அவர் கோபம் இறங்கியது. இவள் இதைத்தான் செய்வாள் என்று எதிர்பார்த்தது போல் இருந்தது அவன் செயல். என்னடி கோச்சிக்கிட்டு போன என்றான் அவள் நெற்றி முட்டி. ஆமாம்மா, என் கோபத்துக்கு மதிப்பு கொடுத்து 2 பேரையும் நீ போக சொல்லிட்ட பாரு. ஆமாம்மா, அவங்க இங்கிருந்து போகத்தான் நீ வந்து பேசின பாரு. இப்போது சிரித்து விட்டாள் அவள். அவனும் சிரித்தான். என்னம்மா இந்த அத்தைக்கு? இன்னும் கொஞ்ச நேரம் உன் பக்கத்தில் உட்காந்துருந்தாதான் என்ன? சின்ன வயசில் தூக்கி மடியில் உட்காத்தி வச்சுக்க வேண்டிய நேரத்தில் தான் விட்டுடுச்சு. இப்போவாவது கொஞ்ச நேரம் உன் கூட இருக்கலாம் இல்லை? அதுக்குள்ளே அங்கே வந்துடுச்சு. கொஞ்ச நேரம் இருந்தாங்கடா, சித்திக்கு ஹெல்ப் பண்ணணும்னு போயிட்டாங்க. ஏன் நான் பண்ண மாட்டேனா? சும்மா வேலை எதுவும் செய்யக்கூடாதுன்னு விரட்டுது. முகத்தை சுருக்கி கோரினாள். மலரு, அம்மாவும் சித்தியும் என்ன சொல்கிறாங்களோ அதை ஒழுங்காக கேளு. 3 பிள்ளைங்களை பெற்றவங்க, அவங்களுக்கு தெரியாதது இருக்காது. எப்போ உன்னை வேலை செய்ய வைக்கணுமோ அப்போ செய்ய வைப்பாங்க. உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காது. கொஞ்சம் அதட்டலாகவே கூறினான். சரி சரி, இப்போ எதுக்கு கோபப்படுற? அவன் சட்டையின் பட்டனை திருகியவாறு முகத்தை சுருக்கி மெல்லிய குரலில் கேட்டாள். இப்படி சொன்னாதானே கேட்குற? சட்டென்று அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். இல்லையே, யாரு சொன்னா? என் மாமா என்ன சொன்னாலும் கேட்பேன் என்றாள் கொஞ்சம் கோபமாக. அவன் சிரித்து விட அவன் கன்னம் கிள்ளி கொஞ்சினாள். சந்தோஷமாக அதனை பார்த்தார் சிவலிங்கம். ஆனா மாமா, ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ. உன் அப்பா அம்மாவை ரொம்ப நம்பாத, ஏமாந்து போயிடுவ. இன்னும் ஒரு 5-6 மாதம்தான் உன்னை இப்படி கொஞ்சிறதெல்லாம். அப்புறம் பாப்பா வந்துட்டா அதை தான் கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. என் மகன் பெத்த மகளேன்னு அது கூடவே இருந்துடுவாங்க, பார்த்துக்க. செல்வம் சிரித்து விட அவருக்கும் சிரிப்பு வந்தது. நீ கவலைப்படாத மாமா, எப்பவும் நான் உன்னை கொஞ்சுவேன். அவன் இன்னும் உரக்க சிரித்தான். அவர்களின் சந்தோஷத்தை பார்த்தவாறே சிவலிங்கமும் அங்கே இருந்து சென்று விட்டார். ஏன் சொல்லு பார்ப்போம். ஏன்? அப்போதானே அடுத்து உன்ன மாதிரி ஒரு பையன் வருவான் என்றாள் கண்ணடித்து. மீண்டும் சிரித்தான் அவன். நீ இருக்கியே என்றபடியே அவள் கன்னம் பற்றி நெற்றி முட்டினான். அப்போதான் அங்கே தண்ணீர் குடிக்க வந்த வேலாயி, அடியே என்னடி பண்ணுற? முதல்ல இறங்குடி, கீழே விழுந்தா என்னத்துக்கு ஆகிறது என்று கத்தினார். அதெல்லாம் மாமா கெட்டியாக பிடிச்சிக்கும், நீ போய் வேலையை பாரு, போ என்று அவரை விரட்டினாள்.
செல்வம், இது விளையாட்டு இல்ல. முதல்ல அவளை இறக்கு. இப்படி உட்கார வச்சிருந்தா குழந்தைக்கு சிரமமா இருக்கும். காரணம் இல்லாமலா சொல்லுவேன் என்று அதட்டினார். அதான் சொல்றாங்க இல்ல என்றவன் அவளை இறக்கி அருகில் அமர்த்தினான். அவள் அவரை முறைக்க, இங்க பாருடி, இந்த வால்தனத்தை எல்லாம் புள்ள பிறக்கிற வரைக்கும் மூட்டை கட்டி வை என்றார். உனக்கு சேர்த்து தான் தம்பி சொல்றேன். கொஞ்சம் அவகிட்ட கண்டிப்பா இரு. சரிக்கா. 2 பேரும் இங்கேயே இருங்க, இதோ வந்துடுறேன் என்று விட்டு சென்றவர் கையில் எதையோ மூடிக்கொண்டு வந்தார். இருவருக்கும் சுற்றி திருஷ்டி கழிக்க அவர் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்துவிட்டு சென்றாள் மலர். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.